Hi friends, welcome to Chennai food. தினந்தோறும் ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு சாப்பிடாம கொஞ்சம் புதுமையாக சாப்பிடணும்னு நினச்சோன்னா நம்ம பாஸ்தா செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த பாஸ்தாவை நம்ம பலவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நாம் ரொம்பவே புதுமையான முறையில் வெஜ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெஜ் பாஸ்தா செய்யறதுக்காக நம்ம மக்ரோனியை வேக வைக்க போகிறோங்க. வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 லிட்டருக்கும் மேலே தண்ணி நான் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா சேருங்க. நான் இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய மக்ரோனி தான் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடியது எடுத்திருக்கேன். நான் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மக்ரோனியை நான் அதில் சேர்த்துக்கிறேன். மக்ரோனியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் நாம் மூடி போட்டு விட்டுடலாம். மக்ரோனியை வேக விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் 2 தடவை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்குது. இது வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இது மாதிரி கையில் நசிச்சு பாருங்கள். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து நசிச்சு காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி நசிச்சிங்கன்னா அப்படியே பீஸ் வந்து துண்டு துண்டாக விழணும். பாருங்கள், 2 துண்டாக ஆகுது. உங்களுக்கு இந்த மாதிரி கையில் நசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, சூடாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக கட் ஆகும். இப்போ நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். வேக வச்ச மக்ரோனியை வடிக்கிறதுக்காக நான் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேங்க. கீழே ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே வடிகட்டி போட்டிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட வடிகட்டி இல்லைன்னா நீங்கள் வடித்தட்டு போட்டு கூட வடித்து விட்டுக்கலாம். நான் மாற்றி விட்டுக்கிறேன். ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சிடும். வடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டர் போட்டு கூட ஒரு தடவை நீங்கள் அலசி விட்டுக்கலாம். நான் எதுவுமே போடலை. நான் அப்படியே தான் ஆற விட போகிறேன். பாஸ்தா செய்யறதுக்காக பேனை சூடுபடுத்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கின பூண்டு பற்கள் 4 பூண்டு பற்களை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு 2 கீறி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் பூண்டு வதங்கினதும் நம்ம வெங்காயம் சேர்த்து விட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப நிறம் மாறணும்ட்டு அவசியம் இல்லை. வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்குதுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்து விட்டுடலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மக்ரோனி எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதை பொறுத்து எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப்பு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி இப்போ நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய கேரட்டை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு குடமிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். குடமிளகாய், கேரட் ஓரளவுக்கு வதங்கணும். வெஜிடபிள்ஸ் இப்போ ஓரளவுக்கு வதங்கி இருக்குதுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சாஸ் சேர்க்கறதுனால சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் சாஸ் சேர்க்கலைன்னா அதுக்கு தகுந்த போல் சால்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம வேக விட போகிறோம். நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சில்லி சாஸ் இல்லை, டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கல. இப்போ நம்ம வடித்து வச்ச இந்த மக்ரோனி அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவுனதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா சூப்பரான வெஜ் பாஸ்தா ரெடி ஆயிருக்கு பாருங்க. பார்க்கும்பொழுது அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான வெஜ் பாஸ்தா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். எப்பவும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இந்த மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி டிசைனில் செஞ்சு கொடுக்கும்பொழுது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான சொல்லலாம். உங்களுக்கு சப்போஸ் சாஸ் சேர்க்கிறது பிடிக்கலனா வீட்டில் இருக்கக்கூடிய பொடிகளை பயன்படுத்தியே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. காய்கறிகளை பயன்படுத்தி ரொம்பவே ஹெல்த்தியான புதுமையான வெஜ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.